Hello guys, welcome to our adengappa channel. நான் தான் உங்க தமிழ். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், பட் அது டெமோ வீடியோ தான். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மொபைல் ஹோல்டர் பண்ண போகிறோம். அது எப்படின்னா ஸ்ட்ராங்காக பண்ண போகிறோம், வுட்டு வச்சு ரொம்ப வருஷத்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி. இந்த மொபைல் ஹோல்டர் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து யூஸ் ஆகும், மோஸ்ட்லி உங்களுக்கு வீடியோ எடுத்து தான் யூஸ் ஆகுமே. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம செய்யறதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஏற்கனவே எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பழுப்பு இன்ச்சு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்தமாரி 3 பழுப்பு எடுத்துக்கணும். அப்புறம் இந்த பழுப்பு வந்து ஒரு 6 இன்ச்சில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த எல் ஷேப் பழுப்பு வந்து ஒரு 2 வச்சுன்னு இருக்கேன். அப்புறம் இந்த டீ பழுப்பு வந்து ஒரு 3 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம சேர்த்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக 2 கிளாம்ப் இருக்குது. அதுக்கு தேவையானதுக்கு 4 ஸ்க்ரூ. இது எல்லாத்தையும் எதில் வச்சு பண்ண போகிறேன்னா இந்த கட்டையில் தான் வச்சு பண்ண போகிறேன், ப்ளேவுட்டு. ஏன்னா நம்ம செய்து எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. சிம்பிளாக செஞ்சு அது வேஸ்ட் பண்ணுறதோட ஸ்ட்ராங்காக செஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு தான் நான் இதில் செய்வேன். இப்போ எப்படி செய்வேன்னு பார்க்கலாம் இருங்க. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு 7 இன்ச்சு எடுத்துக்கணும். ஒரு 7 இன்ச்சு எடுத்து பெண்ணில் மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த சைடில் கரெக்டாக 7 இன்ச்சு பண்ணி மார்க் எடுத்துட்டு கரெக்டாக லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து கரெக்டாக ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்ம ஹோல்ஸ் போட்டு வைக்கணும். நான் எதுக்காக ஹோல்ஸ் போகிறேன்னு சொல்கிறேன், இப்போ பாருங்கள் உங்களுக்கு. இப்போ இந்த 8 இன்ச்சு 3 பழுப்பு கட் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இதில் ஒன்று ஜாயின் பண்ணிக்கோங்க, இதில் ஒன்று போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த எல் கேம்ப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு ஒன்று மாட்டிக்கோங்க, இந்த சைடில் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த சைடில் போட்டுட்டு இப்படி இந்த கார்னரில் வர மாதிரி வச்சுக்கோங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒட்டில் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் இருங்க. இப்போ ஒட்டிட்டிங்கன்னா இப்போ இதை இப்படி வச்சுக்கோங்க. இந்த சின்னதை ஒன்று கட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, 6 இன்ச்சு. அதை இதில் இப்படி வச்சு நம்ம இப்படி தான் ஜாயின் பண்ண போகிறோமே. இப்படி செட் பண்ணிட்டா இந்த இடத்துல வந்து மொபைல் ஹோல்டர் மாதிரி வச்சிடலாம். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கே கரெக்டாக இங்கே வச்சுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ரவுண்ட்ஸ் போட்டுக்கோங்க, ஹோல்ஸு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இருங்க. ஹோல்ஸ் எதில் போட்டோன்னா இதில் தான் போடணும். இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ இங்கே பெருசாக இது பழுப்பு கரெக்டாக உள்ளே நுழையிற மாதிரி இருக்கட்டும் ஹோல்ஸு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளாம்ப் வைக்கிறதுக்கு ஸ்க்ரூ, நம்மளுக்கு பழுப்பு அசையாமல் இருக்கிறதுக்காக 4, இங்கே 2 இங்கே 2 போட்டாச்சு. இப்போ இந்த பழுப்பு எடுத்துக்கலாம். நம்ம இந்த பழுப்பு கரெக்டாக வச்சுன்னா இந்த பழுப்பு கரெக்டாக உள்ள அந்த பழுப்பு கட்டியில் ஹோல்ஸ் போட்டோம்ல, அது கரெக்டாக அதில் செட் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பழுப்பு ஒட்டுறது தான் நம்ம வேலை. இப்போ எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பழுப்பு ஒட்டுறதுக்கு முன்னாடி இது என்ன பழுப்பு வந்து சாஃப்டாக இருக்குது, நம்ம கம்மு தடவி ஓட்டினாலும் வழிக்கணும் வந்துடும், சரியாக ஒட்டாது. அதனால் இந்த ஆஷா பிளேடு இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு இதில் இதுமாதிரி ரஃப் பண்ணிக்கோங்க. இதுமாரி பண்ணிட்டீங்கன்னா இது ரஃப் ஆகிடும். இது ஒட்டுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்தமாரி பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம கம்மு தடவி இதில் ஒட்டினா கூட ஈஸியாகிடும். சரிங்க, நம்ம கம்மை போட்டு ஒட்டலாம் இப்போது. ஓகே கேஸ், இப்போ நம்ம ஒட்டலாம். ஃபெவிகால் எடுத்துக்கணும். இப்போ இந்த 8 இன்ச்சு பழுப்பு இருக்கு, நம்ம சாஃப்ட் பண்ணி வச்சோம்ல,
கரெக்டாக பண்ணிக்கோங்க. இது நல்லா உள்ள ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ அதேமாதிரி நம்ம எல்லா பல்பும் ஓட்டணும். அதை நான் இப்போ ஏற்கனவே ஒட்டி வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. இந்தமாரி ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ஒட்டிக்கினேன். இது 8 இன்ச் பல்பு, இந்த சைடு 8 இன்ச் பல்பு, இது எல், இது டி, இது எல், இதுமாரி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பல்பு இப்படி ஒட்டிக்கோங்க. ஒரு டீ இப்படி இருக்கட்டும், ஒரு டீ இப்படி இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இந்த சைடு தான் இப்படி வைக்க போகிறோம். இன்னொன்று 6 இன்ச்சு ஒரு பல்பு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே கீழே வைக்க போகிறோம் ஒட்டி. இந்த சைடு கீழே இதை ஒட்டிக்கிட்டு இதை வந்து நம்ம கீழே தான் இப்படி தான் வைக்க போகிறோம். ஏற்கனவே இந்த இடத்துல ரவுண்டு போட்டு வச்ச பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த பல்பு வந்து அடியில் வர மாதிரி வச்சுருங்க. ஏன்னா உங்களுக்கு அசையாமல் இருக்க, எதுக்காக ஹோல்ஸ் போட்டோன்னா. ஓகே, இப்போ நம்ம இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து இதையும் கம்மு போட்டு ஒட்டிக்கலாம் கொஞ்சம். இப்படி வச்சு தான் நம்ம ஒட்ட போகிறோம். இப்படி ஒட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்படி காஞ்சிட்டோன்னே அது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு சொல்கிறேன் இருங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது இது அசையாமல் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த கிளாம்ப் சொன்னோம் பார்த்தீங்களா, ஹோல்ஸ் போட்டு வச்சு பார்த்தீங்களா ஏற்கனவே, அதேமாரி இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண போகிறோம். அந்த இடத்துல 2 ஸ்க்ரூ போட்டுடணும். இப்போ இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ, 4 ஸ்க்ரூவும் போட்டு நம்ம டைட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இருங்க ஒன்று ஒன்றா டைட் பண்ணிடலாம். ஓகே, இதை டைட் பண்ணிட்டோம். இப்போ இதை டைட் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் அழுத்தி தான் பண்ண முடியும், ஏன்னா நம்ம வுட்டில் பண்ணுறோம்ல, ஸோ அதனால ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ ஒரு பக்கம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கத்துக்கு ஸ்க்ரூ போட்டு இதையும் இப்போ ஸ்ட்ராங் பண்ணிடலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ போட்டுடணும். இப்போ நம்ம 4 பக்கமும் அந்த கிளாம்ப் 2 பக்கமும் கிளாம்ப் போட்டு 4 பக்கமும் ஸ்க்ரூ போட்டோன்னு, ஏன்னா நம்மளுக்கு இப்போ ரொம்ப வருஷத்துக்கு வர மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் உடையாது. ஸ்டார்டிங்கில் சொன்னோம் பார்த்தீங்களா, ரொம்ப வருஷத்துக்கு யூஸ் பண்ணலான்ட்டு, வேஸ்ட்டும் ஆகாது உங்களுக்கு இது. ஓகே, நம்ம இப்போ ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்மள நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இது நம்ம அப்படியே பார்க்கறதுக்காக நம்ம மொபைல் ஹோல்டர் எந்த இடத்துல வைக்க போகிறோம், இங்கே தான் வைக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த சென்டர் எடுத்துருக்கேன். இப்போ இந்த ஹோல்ஸு, இந்த ஹோல்ஸு, இங்கே எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணுற போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம இது கலர் பண்ணிட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே கைஸ், நம்ம இதை ஃபுல்லி பெயிண்டிங் பண்ணியாச்சு. இப்போ பெயிண்டிங் பண்ணும்போது பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த வுட்டுக்கு வந்து பிளாக் கலர் அடிச்சிட்டேன், இந்த பழுப்புக்கு வந்து ரெட் அடிச்சிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் கலர் நல்லா இருக்கும், பிரைட்டாக. இப்போ இந்த இடத்துல மொபைல் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க கைஸ், இப்போ நம்ம கீழே ஏதாச்சும் வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ இதே நம்ம மேலே வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணலாம் பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே ஃபோட்டோ எடுத்துனாலும் டைமர் செட் பண்ணிட்டு எடுக்கலாம், இல்லை வீடியோ எடுக்கிறதுனாலும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எடுக்கலாம் உங்களுக்கு.
இப்போ யாரும் பிடிக்கணும்னு அவசியமும் இல்லை உங்களுக்கு. உங்களுக்கு க்ளீனாக ஷேக் ஆகாமல் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுவும் ஸ்ட்ராங்கான மொபைல் ஹோல்டரு. நான் இந்த வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் இதெல்லாம் பண்ணேன் நான். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.